நிறைய பேர் என்ன போன் பண்ணி மன வருத்தங்களை சொன்னீங்க. நிறைய பேர் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னா, எது நடந்தாலும் நாம பொறுமையா இருக்கணும். அண்ணா மலர்வேந்தனுக்கு என் கூட இருந்தாப்புல தெரியும், நம்ம சங்கர்லாம் இருந்தாப்புல கிட்ட 10 நாளா என் கூட இருந்தாப்புல. நம்ம எது நடந்தாலும் நான் நிதானத்தோட இருக்கணும், பொறுமையோட இருக்கணும், பொறுமை இழக்க கூடாது. நான் பொறுமை இருந்தேன்னா வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப பொறுமையா இருந்து நம்முடைய மரியாதையை கௌரவத்தை காப்பாற்றி இன்னைக்கு எவ்வளவு பெரிய மலரன் என்ற சொல்லி நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர் சொல்லுங்க, நமக்காக உழைத்த நிர்வாகிகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நேற்று சொன்னேன். சென்னை விட்டு நான் அதுலயே போதும் சொன்னாங்க, கார்ல உட்காந்துட்டு அத்தனை பேருக்கு சொல்லி இவ்வளவு பெரிய ஒரு அன்பையும் பாசத்தை எனக்கு இங்க பொழியிற கடைசி வரைக்கும் இதை நம்ம மறக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு பேசுறதுக்கு சட்டமன்றத்துல வாய்ப்பு கிடைத்தது. முதல் நாள் பதவியேற்பு விழா, தமிழக முதலமைச்சர். 2ஆம் நாள் சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தல். சபாநாயகரையும் வாழ்த்தணும், துணை சபாநாயகரை வாழ்த்தணும், முதலமைச்சரை வாழ்த்தணும். 3ஆம் நாள் காலையில எனக்கு என்னன்னே தெரியாது. சட்டசபை செயலாளர் வந்து கேட்டாரு, நீங்க பேசணும் அப்படின்னா கை தூக்கணும், பேசுங்கன்னு சொல்லி சொன்னாப்ல. எவ்வளவுன்னு சொன்னேன், அது 5 to 10 நிமிஷம் நீங்க எடுத்துக்கலாம், உங்களுக்கு டைம் எவ்வளவு சொன்னாங்க. எனக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த எதிர்கட்சி தலைவர் பையனை பேச சொன்னாங்க, பேர் என்ன சரியா மறந்து போச்சு. அடுத்தது ராஜேஷ்குமார். அடுத்த உடனே என்ன சொல்லிருக்காங்கன்னா, இங்க கரியாலா வந்திருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில கரியாலா, அவர் மாதிரி எந்த பேசுறாங்க. அவர் சட்டசபை செயலாளர். எனக்கு என்னன்னே புரியல. நான் சட்டமன்றத்துக்கு அப்பதான் போனேன். என்னடா உடனே சொல்லிட்டாங்க 234 பேர் இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், இந்த பக்கம் அதிமுக 2 பிரிவா உட்கார்ந்துருக்காங்க. அதிமுக 25-22 எதிரில தாவேக்கு அத்தனை பேர் 108 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. நானும் மலர்வேந்தன வாக்கு கேட்டு வரும்போது கிட்டத்தட்ட 211 இடத்துல நான் பேசிருக்கேன். 211 இடத்துல இடங்களையில பேசுறது 55 நிமிஷம். சங்கர் சொல்லுவாங்க, சரவணன் சொல்லுவாங்க, பேசி முடிச்சோடனே நீங்க எத்தனை இடத்துல பேசிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. 211 இடத்துல உங்களது அன்பை பெற வேண்டும், உங்களிடத்தை என்னை ஒப்படைக்க வேண்டும். என் மேல நம்பி வாங்க குளத்துங்க, என் மேல நம்ம உழைத்த உழைப்புக்கெல்லாம் அந்த நேரத்தில் நீங்களும் நானும் ஏமாந்து விடக்கூடாதுனால நம்மை பற்றி நம்ம நிறைய சொல்லி 211 இடத்துல நம்ம பேசலாம். அதே மாதிரி நான் நினைச்சேன்னா, திடீர்னு வைக்க கொடுத்தாங்களே இவ்வளவு பெரிய சபையில. உங்களுக்கு தெரியும், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இது போன்ற பெரும் தலைவர்கள், புரட்சி தலைவர் அம்மா, இவங்க எல்லாம் இருக்கிற அந்த சபையில குளத்துக்கு மேல உட்கார்ந்து போட்டோம். சபையில திடீர்னு பேச சொல்லிட்டாங்களே, ஒரு கண்ணன் எனக்கு அப்படியே தலையை சுத்தரிச்சு. இருந்தாலும் நம்முடைய மன்னாடி மக்களை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தேன், மன்னாடி தொகுதியை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தேன். அப்படி பேச ஆரம்பிச்சோன்னா முதலமைச்சர் அப்படி பார்த்து ஒரு 7 தடவை கை தட்டிருப்பாரு, 3 தடவை எப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா உங்களது ஒட்டுமொத்த உழைப்பு மன்னாடி சட்டமன்ற தொகுதி முதல்வரின் பார்வையில் பட வேண்டும், அவரது கவனத்தை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கம். நேற்று பேசும்போது சொல்லியிருப்பேன், மன்னாடி சட்டமன்ற தொகுதியில முந்தைய ஆட்சி காலத்துல நிறைய திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க. அந்த திட்டங்கள்ல நிறைய பாதி வேலை பாக்கி இருக்கு. இந்த செய்வதற்கு முதலமைச்சர் எனக்கு துறையா இருக்கணும், உதவியா இருக்கணும். நேற்று சட்டமன்ற பேச்சில் பேசியிருப்பேன். அது என்னமா தெரியல, நம்முடைய மன்னாரை நினைச்ச உடனே எனக்கு அந்த தைரியம் வந்துச்சு. முந்தா நாள் பேச்சுலையும் சரி, அதே மாதிரி நேற்று பேச்சுலையும் சரி. நேற்று பேசும்போது திமுக குறுக்கிட்டுச்சு, அதிமுக குறுக்கிடல. நான் திமுக தெளிவா சொன்னேன், நானும் கரெக்டாகிறேன் தான்ப்பா, நானும் பழைய தஞ்சாவூர் மாவட்டத்துக்காரன் தான். நீங்க எங்களை மிரட்டுறது மன்னாரை அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, கொஞ்சம் உட்காருங்க சொன்னாங்க. என்ன இந்த வெளியில வந்து சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் கேட்டாங்க, நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை எம்எல்ஏ கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் எம்எல்ஏ இல்ல, எம்எல்ஏ வாய்ப்பு இருக்கிறத இழந்திருக்கிறேன். மன்னார் 2 முறை இழந்திருக்கேன், திருவாரூர் 1 முறை இழந்திருக்கிறேன். ஆனா எம்எல்ஏ வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். உள்ளபடியே நிறைய பாராட்டுனாங்க. இந்த வெற்றி, இந்த பாராட்டுகள் அத்தனையும் இங்க வந்து இருக்கிற உங்களை தான் சாரம். எஸ்கா மகாராஜா சாரா அரசியல் ரீதியா நம்ம ஆளுங்கட்சியோட ஒத்து போனா மட்டும்தான் மன்னாரடிக்கு காரியங்களை செய்ய முடியும். என்னை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், கட்சி பாகுபாடு பார்க்காமல் என்னையே நம்பி இருக்கிற நம்முடைய மன்னாரடி பகுதி மக்கள், இவங்களுக்கு செய்யணும்னா இன்னைக்கு என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய மனசுல போட்டு குழப்பிக்கிறோம். நிறைய பேர் பாராட்டி இருக்கிறாங்க. நிறைய பேர் முதலமைச்சருக்கு ஆதரவான பேசினத நம்ம கட்சியில சேரல, இது ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன பாராட்டி இருக்காங்க, நீ எடுத்த முடிவு சரியான முடிவு, இந்த முடிவு தான் எடுக்கணும். இன்னைக்கு முதலமைச்சரை சார்ந்துதான் நம்ம எடுக்கணும். முதலமைச்சர் சார்ந்து இருந்தா மட்டும்தான் நம்முடைய பகுதிக்கு வேண்டிய திட்டங்களை, கோரிக்கைகளை கொண்டு வர முடியும். 5 ஆண்டு கழிச்சு வரும்போது நான் இல்ல யாருக்கோ ஒரு வேட்பாளருக்கு நம்ம சார்பாக சீட்டு கிடைக்கும் போது கடந்த 5 வருஷத்துல மன்னாடி எம்எல்ஏ என்ன செஞ்சாரு, ஓட்டு போட்டீங்க உங்களை கேட்பாங்க. சரியா?
இதை விட நான் கூடுதலா செய்யணும். எனக்கு எல்லா துறையை பத்தி தெரியும், எல்லா அமைச்சர்கள் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். மேடம் கூட இல்லாம இன்னைக்கு இருக்கிற 9 அமைச்சர்கள் பார்த்துட்டு தான் வந்தேன். நேற்று சாயந்தரம் நம்ம செங்கோட்டையை பார்த்து ஒரு நாள் பேசிட்டு தான் வந்தேன். எல்லா அமைச்சர்களும் நமக்கு நல்ல தொடர்பு. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய விட்டு சென்றிருக்கிற மரியாதைக்கு டிஆர் ராஜா நிறைய இடத்துல பேசும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசினாரு. எனக்கே அது சங்கடமா இருந்துச்சு. உடனே நானே அவர் போன லைன்ல போனேன். ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன், திரும்ப 2வது அவரு போட்டிருக்காரு, நான் எடுக்கல. நம்ம அமைச்சர் திரும்ப 3வது நான் போட்டேன். அவரை கேட்டேன், ஏன் நீங்க கட்டிடலாம் அப்படிங்கிறீங்க, இது மாதிரி செஞ்சா நான் வேண்டாம் சீக்கிரம் போய்ப்பேன். வருத்தப்படாதீங்க, மன்னார்குடி உங்களுக்கு எங்களுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அப்படின்னு கேட்டோம். இன்னும் 100 ஆண்டு காலம் ஆனா கூட நீங்க செய்த பணிகளை வேற யாராலும் செய்ய முடியாது. இங்க இருக்கிற பாதாள சாக்கடையா இருக்கிற மற்றும் இருக்கிற நீங்கள் ஆரம்பித்து வைத்த பணிகளை நான் 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அந்த பணிகள் நீங்கள் கொண்டு வந்த பணிகள், டிஆர் ராஜா அவர்கள் கொண்டு வந்த பணிகள், அதுல எல்லாரும் நாங்க மாற்ற மாட்டோம். அது மாதிரி அற்ப அரசியலை செய்ய மாட்டோம். நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க இன்னொரு அடுத்த மேடையில் சங்கடப்படாதீங்க அப்படின்னு அன்றைக்கிடையே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு டிஆர் ராஜா நான் நேரடியாக போன் பண்ணி 4 நாளைக்கு முன்னாடி வடூர்ல இருந்து பேசிட்டு திரும்ப காலை ஏறதுக்கு நான் அவர்கிட்ட பேசினேன். நம்மளுக்குள்ள அரசியலுக்கு அப்பாற்பட்ட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே இருக்கட்டும். நீங்க அருமையா பேசுறீங்க, பேசும்போது இஸ்லாமராஜுக்கு வாழ்த்துக்கள், இஸ்லாமராஜுக்கு வாழ்த்துக்கள் சொல்றீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். ஆனா சங்கடப்படுற மாதிரி தயவு பண்ணாதீங்கன்னா நான் சொன்னேன். நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த பாதாள சாக்கடைகள்லாம் பாதியிலே இருக்கு. உரிய அதிகாரிகளை இன்னைக்கு ஆதியோ நல்லா பேசியிருக்கிறோம். மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இந்த வாரத்துல நல்ல நாள் பாத்தீங்கன்னா இன்னையோட சித்திரை மாசம் முடியுது. வைகாசி மாசத்துல மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு நான் கங்காம மேல வாங்க, அவங்க தலைவதான் எனக்கு பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சௌமியா அன்புமணி நல்லா பேசிட்டு இருப்பாங்க. மன்னார்குடி எப்படி ஓட்டு கேட்டீங்க, நல்லா ஒர்க் பண்ணாங்க, அவன் சொல்லுங்க அப்படி மேல வந்து உட்காருங்க. அந்த மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு நம்முடைய என்ன மேல வந்து உட்காருங்க திறக்கப்பட்டு அங்க ஒரு ஸ்டாப் போடப்பட்டு நான் காலையில 1 மணி நேரம் ஊர்ல இருக்கும் போது நிச்சயமா மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை டெய்லி இருப்பேன். மன்னார்குடி என்னன்னா 1 மணி நேரம் இல்ல நம்முடைய ஒரு ஸ்டாப் அங்க போடப்பட்டு யாரு வந்தாலும் எந்த அன்னைக்காக நான் ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்தேன். வீட்டுல வந்தோடனே எம்எல்ஏ இன்னும் ஒரு 4 கோரிக்கைகளை சொன்னாங்க. 4 உதவிகள் கோரிக்கைகள் அதிகாரிகிட்ட பேசணும். உடனே என்னன்னு கேட்டேன், சொன்னேன், போன் பண்ணி உடனே முடிச்சு கொடுத்தோம். உடனே அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம 24 மணி நேரம் கூட உங்களுக்கு செஞ்சு கொடுக்கிறதுக்கு மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில அதை நான் செஞ்சு கொடுப்பேன். அதை கேட்கிற இடத்துல அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. இப்ப நீங்க ஓட்டு போட்டு நீங்க சிரமப்பட்டு நீங்க உடைச்சு என்ன சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிருக்கீங்க. நான் ஓட்டு கேட்டு வரும்போது மட்டும் என்ன கேட்டேன், உங்கள் வாக்குகளை எனக்கு போடுங்கள், எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுங்கள், சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரத்தை எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உரிமையோட எங்கிட்ட நீங்க என்ன வேணாலும் கேட்டு பெறலாம் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி என்ன நீங்க உடைச்சு ஓட்டு போட்டு என்ன எம்எல்ஏ ஆக்கிட்டீங்க. என்கிட்ட உதவி கேட்கிற அல்லது கோரிக்கைகளை முன்வைக்கிற அல்லது உங்கள் பகுதிக்கு திட்டங்கள் வேணும்னு சொல்ற பாண்டி மேலவா அப்படின்னு சொல்ற எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. எல்லா உரிமையும் எதிரில் இருக்க உங்களுக்கு இருக்கு. எனவே நம்முடைய எனக்காக உடைக்கிட்ட அத்தனை பேருக்கும் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி கடைசி வரை விசுவாசமா இருப்பேன், உண்மையா இருப்பேன், நேர்மையா இருப்பேன். அரசு திட்டங்கள்ல எந்த தப்பு செய்யாம 1 பைசா காசு வாங்காம மன்னார்குடி பகுதி மக்களுக்கு உண்மையா உழைப்போம். 1 பைசா காசு வாங்காம. நிறைய பேரு நம்ம மாவட்டம் எப்படி இந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு சில ஐயப்பாடுகள் இருக்கலாம். சில அரசியல் விஷயங்களை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. சில அரசியல் விஷயங்களை இதை நான் மன்னார்குடி சட்டமன்றத்தில் நான் கூட்டிட்டு காமிச்சிருக்கேன், பார்த்தவங்களுக்கு புரியும். சில அரசியல் நிலைப்பாடுகள் எடுக்கும் போது நம்ம சிலதை வெளிப்படையா பேச முடியாது. நான் சட்டமன்றத்திலேயே அதை பதிவு பண்ண இன்றைய முதலமைச்சர் கூட அதை அப்படியே எனக்கு முன்னாடி சொன்னார். ஏன்னா சில எல்லா விஷயங்களும் நம்ம வெளியே பேசிட முடியாது. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சங்கடங்கள் எங்களோட போட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சங்கடங்களை இன்னொருத்த பகுதிக்கு அவங்கள சங்கடப்பட வேண்டாம் நம்ம நினைப்போம். நம்ம வளர்றதுலாம் தெரியும். அதனால பழச நம்ம அப்படியே மறந்துடுவோம். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா 4 நாள் 5 நாள் நீங்க பட்ட கஷ்டங்கள், பட்ட வேதனைகள் இதெல்லாம் அப்படியே மறந்துட்டு இப்ப கடைசி 2 நாள் சட்டமன்றத்தில் நான் பேசுறத மட்டும் நிலையில வச்சு இப்ப ஹாப்பியா இருக்க, சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருங்க. எந்த எல்லைக்கும் உங்களுக்காக மட்டும்தான் நான் போவேன். எந்த எல்லைக்கும் இங்க வந்திருக்கிற நிர்வாகிகள் எனக்காக உழைத்து கூட்டணி கட்சி தலைவர் அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. சிவானெல்லாம் என்னோட கால் இருந்தாலும் இப்ப காலையில நான் வழக்கறிஞர் திரு சீனிவாச வீட்டுக்கு போயிட்டு அவருடைய படத்துக்கு, அவருடைய மகன் படத்துக்கும்
மாலை போட்டுட்டு அவருடைய ஆபீஸ்ல போய் 1 மணி நேரம் உட்காந்து மலர் என்ற போன் பண்ண வந்தாருன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்குள்ள இருந்து நிறைய போன் பண்ணாங்க, நிறைய கூட்டம் வந்துச்சு, வாங்க வாங்குங்க. இந்த என் மேல வைத்திருக்கிற உங்களது நம்பிக்கையை நான் கடைசி வரைக்கும் சாவு வரைக்கும் மறக்க மாட்டேன். சரியா? இன்னைக்கு அரசியல் சூழல் ஒரு நல்ல இணக்கமான சூழல் அல்ல. எந்த கட்சியா இருந்தாலும் நான் சட்டமன்றத்தில் நேரில் நின்று பார்த்ததுனால சொல்றேன். ஒரு அரசியல் ஒரு ஸ்திரத்தன்மை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தோடு புரட்சித் தலைவர் அம்மா காலத்தோடு போயிடுச்சு. இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். மிகப்பெரிய மாற்றத்தை நாம் சட்டமன்றத்தில் பேசும்போது முதலமைச்சர் எதிர்த்தார்கள். மிகப்பெரிய மாற்றத்தை விரும்பி இந்த இளைஞர்கள் உங்கள் பின்னால் வந்திருக்கிறார்கள். இவருடைய மன்னாடி பகுதி மக்களும் உங்களை நம்புகிறார்கள், நானும் உங்களை நம்புகிறேன். உங்களுக்கு ஆதரவளிக்கிறேன் சொல்லி சொன்னேன். அது இந்த தனிப்பட்ட ஆதரவு இல்ல, நம்முடைய தொகுதி மக்களுக்கான ஆதரவு, நம்மை சார்ந்திருப்பதற்கான ஆதரவு. எனவே வந்திருக்கிற நம்முடைய நிர்வாகிகள் இதே போல கடைசி வரைக்கும் அரசியல் எப்படி வேணாலும் அடுத்தடுத்த வாரங்கள் எப்படி வேணாலும் மாறி போகும், அது வேறு விஷயம். ஆனா என் மீது நாம் உங்க மீது வைத்திருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு, அந்த உறவுக்கு எந்த ஒரு பங்கமும் வந்துவிடக் கூடாது என்ற உணர்வோடு உங்களை நான் அண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறேன். கடைசி வரை பொறுமையாக நான் சரியான முடிவை தான் எடுப்பேன், தப்பா எடுக்க மாட்டேன். நான் சரியான முடிவை தான் எடுப்பேன், தவறான முடிவை எந்த காலத்தில் எடுக்க மாட்டேன். இப்ப முதலமைச்சரை ஆதரிச்சு பேசுறது கூட ஒரு சரியான முடிவு அப்படின்னு நான் நம்புறேன். இருக்கிறவங்க அத்தனை பேர் நீங்க எடுத்த முடிவு சரியான முடிவு, நீங்க ஆதரித்தது சரியான ஆதரவு, முதலமைச்சருக்கு கொடுத்த ஆதரவு சரியான ஆதரவு அப்படின்னு நான் 99% சொல்லி சொன்னாங்க. 1% ஏன் அவசரப்பட்டீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் அவசரப்பட்டீங்கன்னு சொன்னவங்க நான் சொன்னேன், ஒரு சூழ்நிலை, ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த சூழ்நிலையை, அந்த வாய்ப்பை பயன்படுத்தாதவன் மனிதனே அல்ல. இன்னொரு முறை சபாநாயகர், துணை சபாநாயகரை வாழ்த்து பேச முடியுமா சட்டமன்றத்தில்? அடுத்த இன்னொரு முறை முதலமைச்சருக்கு ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் போட முடியும், அவர் வாழ்த்து பேச முடியுமா? இன்னும் ஒரு வாரத்திலே 10 நாள்லயே கவர்னர் உரை இருக்கு, அது ஒரு வாரம் 15 நாள் நடக்கும். அன்னைக்கு கவர்னர் தான் வாழ்த்து பேச முடியும். கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினா, ஏற்கனவே நான் 2016 கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்தாம விட்டேன். 2021 நான் சிவானந்தன் தனித்தனியாக இருந்தால் அது விதி சதி. மீண்டும் 2026 சரியா பயன்படுத்தணும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொடுத்தது நீங்க தான், இருக்கிற அத்தனை பேர் தான். நான் நினைச்சேன், நான் அப்படின்னு நான் நினைச்சேன்னு வச்சுங்களேன், என்னை விட முட்டாள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அதனால வந்திருக்கிற அத்தனை நிர்வாகிகளுக்கும், நம்முடைய தோழமை கட்சி தலைவர்களுக்கும், சிவா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம இந்த வாரத்துல ஒரு நாள் மன்னார்குடி ஒன்றியம், ஒரு நாள் நீலாமன் ஒன்றியம், ஒரு நாள் மன்னார்குடி நகரம் ஜீப்ல போய் நின்று சொல்ல போறோம். என்னைக்குங்கிறத நம்ம மலர் என்ற சொல்லி சொல்றோம். ஏன்னா திடீர்னு சென்னை கூப்பிட்டாங்கன்னா போற மாதிரி இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு 2 நாள்ல அந்த ப்ரோக்ராம சொல்றோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற 17 ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள் அத்தனை பேரும் நாட்களுக்கு முன்பாக எங்க கட்சியை விட்டு நீக்கும் போது அத்தனை பேரும் எனக்கு போன் பண்ணி எனக்காக அவங்க விஷயம் பண்ணி கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன முடிவு எடுக்க போறீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஆதரவா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அதோட இருக்கீங்க. என்ன முடிவுங்கிறது இக்கட்டான சூழ்நிலைகளை எடுக்கக்கூடிய முடிவு, குழப்பமான சூழ்நிலைகளில் எடுக்கப்பட முடிவு சரியாக இருக்காது, தெளிவாக இருக்காது. சரியா? இக்கட்டான சூழ்நிலையில் பொறுமையாக இருக்க வேண்டும், இக்கட்டான சூழ்நிலையில் தெளிவாக இருக்க வேண்டும். சரியான நேரம் வரும்போது சரியான முடிவினை, தெளிவான முடிவினை எடுப்போம். அதுவரை என் மேல் நம்பிக்கை வைத்த அத்தனை பேரும் நீங்கள் இருக்க வேண்டும் என கேட்டு எனக்காக உழைத்த அத்தனை பேருக்கும் நெஞ்சான நன்றியை சொல்லி